குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. நல்லவர் இயேசு நல்கி எல்லா நன்மைகளை நினைத்து இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி செங்கடலையாய் நடத்தின தேவன் இந்த வனாந்திர யாத்திரையிலே, இந்த உலகமான இந்த யாத்திரையிலே தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த கால வேளையிலே அவருடைய கிருபை இந்நாள் வரைக்கும் நம்மை தயவாய் மாதவாய் தாங்கிக் கொண்டே இருக்கிறது. அழகான பாடல் நம்மை உணர்ந்தவர்களாய் பாடுவோம். எப்பொழுது பாடுற பாட்டுதான் எல்லாரும் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து, நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. செங்கடலை
தாய்மார்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆண்டவரை தரிசனத்தை ஏற்படுத்தாதீர்கள். கர்த்தருடைய தரிசனத்தின்படி உங்கள் பிள்ளைகளை நடக்க வேண்டும். ஆமென். அவருடைய நடவுடைகளை கவனித்து பாருங்கள். அவர்கள் கர்த்தருக்கு உண்மையாய் நடக்கிறார்கள் என்று சொல்லும். ஒருவேளை அவர்கள் யாக்கோப்பை போல கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் அவர்களை குறித்து நீங்கள் நினைக்க கூடாது. ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை எடுத்து பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். யாக்கோப்பை தான் கர்த்தர் பயன்படுத்துவார். யாக்கோப்பை போன்றவர்களை தான் கர்த்தர் பயன்படுத்துவார். இந்த காலவெளியில் வந்திருக்க உங்களையும் பிள்ளைகளை கர்த்தர் இந்த காலவெளியில் ஆமென் அவர் சொன்ன வாக்கை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். நன்றி தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி உள்ளத்தோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. காலங்கள் தாமதித்துக் கொண்டிருக்கிறதா? அன்பு சகோதரியே, உன் கண்ணிற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். சவுலை தனக்கென்று தெரிந்து கொண்டவன் உன் பிள்ளையை கர்த்தர் தெரிந்து கொள்ளுவான். சில வேளைகளில் அவன் கடைசி கட்டத்தில் போய் நிற்கிறான் நீ நினைக்கிற இல்லை, அது உனக்கு நினைத்துக் கொள்ளுங்கள், அதுதான் அவனுக்கு ஆரம்பம் என்று சொல்லி கர்த்தர் காரியங்களை வாக்கிய பண்ணுகிறவராக. நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக மட்டும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். மிகுதி வேலை எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். வசனத்தை வாசிக்க, வாக்கு தத்துவத்தின் வசனத்தை வாசித்து அதுக்கு ஒப்பனையான ஒரு சில காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னது ஒரு எச்சரிக்கை, ஒரு கூப்பிடுதல் சொல்றாரு. பிரச்சனை தான், ஆனாலும் என்ன செய்யுங்க, அனுமதிக்கப்பட்டாச்சு. ஆனாலும் என்னது, நீங்க கடந்து தான் போகணும். ஆனாலும் உங்களுக்கு பெருசா எதுவும் வர்றதுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன். அப்படியே ஒரு பிரச்சனை வந்து என்ன செய்யுது, என்னை கூப்பிட்டுருங்க, நான் என்ன செஞ்சிருவேன். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். தேவன் சில நேரம் நம்மை பரீட்சை செய்கிற நேரம் பிசாசானவன் என்ன செய்வான், அவனை உடனிருந்து சில காரியங்களை செய்வான். அப்போ உங்களுக்கு அது கடினமாக இருக்கிற பொழுது நீங்க என்ன செய்ய வேண்டும், நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். இப்போ ஊழியத்தின் நிமித்தம் நமக்கு வருகிற பாடுகளை நாங்கள் என்ன செய்யலாம், நாங்கள் சகித்து கொண்டு ஓடலாம். என கர்த்தர் நம்மோடு கூட இருந்து என்ன செய்வார், நம்மை நடத்துவார். சில நேரங்களில் தேவன் நம்மை சோதிக்கிறது போல பிசாசானவன் என்ன செய்வான், நம்மளை சோதிக்க முற்படுகிற பொழுது நமக்கு தெரியும் இது தேவனால் சோதிக்கப்படுகிறது அல்ல, இது பிசாசானவனால் நாங்கள் சோதிக்கப்படுகிறோம் என்று நினைக்கிற நேரம் நாங்கள் ஒப்புரவாகி தேவனை நோக்கி கூப்பிடுகிற பொழுது தேவன் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சொல்லியே அனுப்புகிறார். மோசேயிடத்திலே சொல்லுகிறார், யோசுவாவிடத்திலே சொல்லுகிறார், நீங்க போங்க, போயிட்டு என்ன செய்யணும், அந்த தேசத்துக்கு இருக்கிற எந்த ஒரு வழிபாடுகளையும் சரி, அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களுடைய எந்த ஒரு செய்கைக்குள் நீங்க என்ன செய்யப்படக்கூடாது, நீங்க என்ன செய்யக்கூடாது, மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஆமாவே இல்லையா, நம்ம எப்பொழுதுமே கவனமாக இருக்கணும். எங்க போனாலும் நம்மளை சுற்றி வருகிற ஜனங்களோடு கூட நம்ம இருந்தாலும் நம்ம யாரு, நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற காரியத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அவர்களுடைய நீங்களும் நாங்கள் பாக்கியவான்கள். காரணம் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் யூதர்களும் இஸ்ரவேலாக இருந்து பிதாவாகிய தேவனாகிய யெகோவாவை அவங்க என்ன செய்றாங்க, அவர்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அது ஒன்று தான், தேவன் தான், அவர் தான் கிறிஸ்து. அதனால அவங்களுக்கு தேவனுடைய பாதுகாப்பு இருந்து கொண்டே இருக்கும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் பரலோக ராஜ்யத்துக்கு போகலாம், அல்லது போனால் அவருக்கு பூமியில எல்லாரும் மறிக்கிறது போலதான் மறித்து அவர்களும் பாதாளத்துக்கு போக வேண்டுமே தவிர அவர்களுக்கு வேறு சட்டங்கள் ஒன்றுமே இல்லை. அதனால நீங்கள் நானும் பாக்கியவான்கள். காரணம், நாங்கள் புறஜாதிகளாக இருந்து மதங்களை அனுசரித்து புறம்பாக வாழ்ந்த நாங்கள் இன்றைக்கு என்ன செய்யப்படுகிறோம், ஒளிவ மரத்திலே நாங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், ஒட்டப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் ஆவிக்குரிய யாராக இருக்கிறோம், இஸ்ரவேலர்களாக யூதர்களாக இருக்கிறோம். அப்ப நம்மை குறித்து ஆண்டவர் பெருமை பாராட்டுவார். நம்மை குறித்து அவர் என்ன செய்வார், பெருமை பாராட்டுவார். வேதத்தில் அநேக இடங்களில் பார்க்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலருடைய அற்புதங்களை பார்க்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுவார், இஸ்ரவேலிலே இப்படிப்பட்ட விசுவாசத்தை காண்பேனோ அப்படின்னு சொல்லி. இப்ப நம்ம எல்லாம் பார்த்தா ஆண்டவருக்கு எப்படி இருக்கும், ஒரு ஒரு யூத இஸ்ரவேலன்
ஆமாம், அவர் யூதனாகவே பணிவிடைகளை செய்து கொண்டு நியாயப்பிரமாணம் கட்டளைகள் எல்லாம் கை கொண்டு அவன் அதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறதை விட நீங்கள் தேவனை அவரை இயேசுவை துதித்துக் கொண்டிருக்க போது யாரை குறித்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார்? நம்மளை குறித்து சந்தோஷப்படுவார். ஏன்னா நமக்கு புத்தி கேட்காத ஒரு காரியம். நான் அடிக்கடி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நன்றி சொல்லுவேன். நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தபடினால இன்றைக்கு நாங்க என்ன செய்யறோம்? நாங்கள் பகிரங்கமாக நம்முடைய ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆமா இல்லையா? நம்ம யாரும் புஷ் பண்ணல, நம்மளால என்ன செஞ்சிருக்கிறோம்? பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நமக்கும் இஸ்ரவேலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, மற்ற கிழக்கு நாடுகளுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த வேத சத்தியம் இல்லைன்னு சொன்னா நமக்கு எந்த ஒரு சம்பந்தம் இல்லாமல் வாழ்ந்திருப்போம். ஆனால் இந்த உலகத்தை உண்டாக்கின ஆண்டவருக்கும் நமக்கும் முன்குறித்து ஒரு சம்பந்தம் இருந்தபடினாலே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கார். ஆமா இல்லையா? ஆகவே தான் நீங்க சொல்லப்படுகிறது, என்னை நோக்கி நீ என்ன செய்யணும்? கூப்பிடு என்று சொல்லுகிறார். Cry to me அப்படின்னு சொல்லி ஆங்கில புத்தகம் சொல்லுது, ஆங்கில பைபிள். அழுது என்னை நோக்கி கூப்பிட என்னது? தங்கள் பாவங்களை எல்லாம் கூப்பிட முடியாது. ஆமா இல்லை? ஏன் நமக்கு ஆபத்து வருகிறது? அவரை விட்டு விலகி நிற்கிறோம். அப்படி விலகி நிற்கிற நேரம் நமக்கு என்னது? நம்மை மன்னிக்கிற ஒருத்தர் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம என்னது? நம்ம ஒரு பிள்ளைகள் ஏதாச்சும் ஒரு தவறு செய்துட்டா தாய் தப்பனத்தில் எப்படி வந்து சொல்லுவாங்க? சந்தோஷமா சொல்லுவாங்களா? துக்கமா சொல்லுவாங்களா? தாய் தப்பன வர்ற நேரமே எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இந்த பயத்தினால என்ன செய்வாங்க? அழுவாங்க. அம்மாவே இல்லையா? அவன் பார்த்தா என்னம்மா என்ன சொல்லு அப்படிங்கிற நேரம் தான் அவங்க என்ன செய்வாங்க? அப்போ அந்த தாய் என்ன செய்வாங்க? ஆறுதல் படுத்துவாங்க. அம்மாவே இல்லையா? அவன் தட்டி கொடுத்துட்டு நான் சொல்லு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லு. சரி அப்பா, நான் அப்பாவுக்கு சொல்ல மாட்டேன், சொல்லு அப்படின்வாங்க. சரி அப்பா, சில பிள்ளைகள் அப்பா கிட்ட போய் சொல்லுவாங்க. சரி அம்மாட்ட சொல்ல மாட்டேன், சொல்லுவாங்க. ஓகே. அப்படி தேற்றுங்கள் உங்கள் பிள்ளைகளை. உங்களுக்கு தேற்றுவதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆகவே நாங்கள் பிள்ளைகளை போயிட்டு என்ன செஞ்சக்கூடாது? ஆமாம், சில பேர் கேட்கறது யாராச்சும் ஒருத்தர் சொல்லுவாங்க, பிள்ளை வீட்டுக்கு வந்து பேக்கை போட அடி உள்ளுக்கும் தொத்து அந்த பிள்ளை ஏன்னாங்க ஐயோ நான் இல்லை அந்த இடத்துல நான் இல்லைன்னா கூட நம்ப மாட்டாங்க. பிறரை நம்புற நீங்க உங்கள் பிள்ளைகளை நம்புங்க. பிள்ளைகளை நீங்க உங்க பெற்றோருக்கு என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த இடத்துல நம்பிக்கைக்குரிய காரியம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்டபடினாலே அங்கே சொல்லப்படுகிறது. நடந்து போச்சு. ஆனாலும் நீங்க என்ன செய்யுங்க? ஆமா, நீங்க போங்க, நீங்க தைரியமா போங்க. ஏதாச்சும் பிரச்சனை என்ன செய்யுங்க? எனக்கு போன் பண்ணுங்க, நான் என்ன செய்றேன்? நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? உத்தரவுல என்னது? கைட்னஸ். உங்களை இப்படி நடக்கணும், இப்படி போகணும், இப்படி நடங்க, இப்படி போங்க. சில நேரம் தெரியுமா போன் வச்சுட்டு இப்படி கைட்னஸ் பண்ணுவாங்க. இப்ப நமக்கு அது ஒரு பெரிய ஈஸி ஆயிடுச்சு. ஆமாவே இல்லையா? ஆமாவே இல்லையா? எப்பொழுது அந்த கூப்பிட்ட உடனே ராமின்னு சொல்லுங்க. சில நேரங்கள் சில பேருக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி கூப்பிட்டா சில பேர் அப்படியே இருப்பாங்க. அது அவங்ககிட்ட பிரச்சனை தானே. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. ராமீன்கள் சில பிரச்சனைகளோட என்ன செய்யணும்? உடனே தான் என்ன செய்யணும்? ஒரு தீர்வுக்கான என்ன செய்ய வேண்டும்? பிரயாசப்பட வேண்டும். ஆமா இல்லையா? சரி சிஸ்டர், நான் ஜெயிச்சுக்கிறேன். அதான் எல்லாம் ஜெபம். அவங்களுக்கு தான் ஜெபம் பண்ணி தானே ஆண்டவர் சொல்றாரு உங்கள்கிட்ட பேச சொல்லி. நீ அறியாதது உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். இந்த மார்ச் மாதத்தில் நீங்க அறிய முடியாதது உங்களால் அந்த இடத்துக்கு we can't reach the place, but ஆண்டவர் உங்களை கொண்டு போய் அங்கே நிறுத்துவார். அதுதான் ஆண்டவருடைய ஒரு பெரிய காரியம். அவரிடத்துல தான் இருக்கு. என்னன்னாலும் என்ன செய்யணும்? சரண்டர் அடைஞ்சிடணும். ஆமாவே இல்லையா? ஆகவே சில ஜனங்களை சொல்றேன், சரி பரவாயில்ல, நீங்க என்னது உங்க பிரச்சனை வந்து என்ன செய்யுங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆகவே அதை குறித்ததான ஒரு சில சம்பவங்களை நாங்கள் இந்த கால வேளையிலே பார்த்து முடிக்கலாம். என்னோட எடுத்துக்கொள்ளுங்கள். 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிப்போம். 7லிருந்து சில சம்பவங்களை வாசித்து நாங்கள் முடிக்கலாம், சீக்கிரமாக முடிப்போம். அந்த ராத்திரியில தரிசனமாகி எல்லாருக்கும் தெரியும். யாரு? தாவீது. அவருடைய காலங்கள் முடிகிற பொழுது அடுத்து யாரு? சாலமோன் வருகிறார். அப்ப சாலமோனுடைய காரியங்களை தான் நாங்க பார்க்கணும். இந்த கால வேளையில வந்திருக்கிற எல்லாரும் நல்லா கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி இங்க ஆண்டவருக்கும் சாலமோனுக்கும் நடக்கிற சம்பவம் என்னங்கிறத பார்க்கலாம். அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை கேள் என்று சொல்லுகிறார். அந்த கால வேளையில வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் ஒரு சாய்ஸ் ஒன்று கொடுக்கிறாரு. எல்லாத்தையும் கேட்காத இப்ப இந்த சிச்சுவேஷன்ல உனக்கு என்னது
என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நீ என்ன செய்யணும்? நீ ஆண்டவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நீ ஆண்டவரோடு ஷேர் பண்ணிப்ப. எனக்கு இந்த காலகட்டத்தில் இந்த நெருக்கமான ஒரு சூழ்நிலையில இது எனக்கு பயமாக இருக்கிறது, இது எனக்கு டென்ஷனாக இருக்கிறது, நான் யோசித்து கொண்டே இருக்கிறேன். ஆகவே எனக்கு என்ன செய்ய வேண்டும்? இதற்கு சரியான உத்தரவு கொடு என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும்? இந்த கால வேலை நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்தில் கேட்க ஆரம்பிக்க வேண்டும். ஆகவே இங்கே நாங்கள் பார்க்கிறோம், சாலமோன் யாரு? தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யபாரத்தில் பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடைய கூட இருந்து அவன் மிகவும் பெரியவனாகி அவன் மிகவும் பெரியவனாகணும்னு இப்ப நம்ம சாதாரணமா இருந்தா நமக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு ஆமே அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகிற பொழுது நமக்கு என்ன தேவை? நடத்துதல் தேவை. இல்லையா? ஆலோசனைகள் தேவை. ஆகவே நம்ம உலகத்தில் இருக்கிற யாருக்கு நாங்கள் என்ன செய்ய முடியாது. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு போஸ்டர் கொடுத்துட்டாங்க. அந்த போஸ்டில் உள்ளவங்களும் அதுக்கு கீழே இருக்கிறவங்களும் அவங்கள்ட்ட போய் நீங்கள் என்ன செய்ய முடியாது, நீங்கள் ஆலோசனை கேட்க முடியாது. ஒருவேளை அவர்கள் என்ன செய்வார்கள், உங்களுக்கு தவறான ஆலோசனையை கொடுப்பாங்க, அல்லது என்ன செய்வாங்க, உங்களை அந்த இடத்துல இருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு அவங்க முற்படுவாங்க. ஆமா இல்லையா? ஸோ நமக்கு சரியான ஆலோசனை யார் கொடுக்கிறது? தேவன் நமக்கு கொடுப்பாங்க. ஆமா இல்லை? ஏன்னா அவர் நமக்கு என்ன சொல்லிருக்க, ப்ராமிஸ் பண்ணியிருக்கார். என்னை நோக்கி என்ன செய்யணும்? எந்த சூழ்நிலைகளும், அது குடும்பமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், இல்லை உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை குறித்து இந்த கால வேளையிலே சிந்தித்துக் கொண்டிருந்தீங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு இந்த சாலமோன் மூலமாக ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். சரியா? அவசியம். தரிசனமானார். அப்போ என்ன தெரியுது? சாலமோனை குறித்து தேவன் அறிந்திருக்கிறார். ஆமாவில்லை? ஆகவே தாவீதிடத்திலே சொல்லுகிறாங்க, என்னது, உனக்கு பிறகு யாரு? நான் சாலமோனை ஏற்படுத்துவேன். ஆமாவில்லை? அந்த சாலமோன் என்னுடைய வார்த்தையின்படியாக அவன் இருந்தால் அவன் என்ன செய்வேன்? சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவனை உயர்த்தி வைத்திருப்பேன் என்று சொன்னார். ஆமாவில்லை? உடன்படிக்கை. உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை ஆண்டவர் வைத்திருப்பார். ஒரு உடன்படிக்கை உங்களுக்கு சொல்லியிருப்பார். உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு உடன்படிக்கை சொல்லியிருப்பார். அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டும்? அந்த உடன்படிக்கை ஏற்றபடி உங்களை பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும்? இங்கே வளர்க்கணும். ஆமாவே இல்லையா? அதை மாற்றி நம்ம செஞ்சிடக்கூடாது. நமக்கு தான் இந்த நேரம் இடையில ஏதாச்சும் விஷயங்களை மாற்றி பேசி பழகிட்டோமே, அப்படி இருக்கக்கூடாது. இப்ப என்னது? தேவனை சாலமோன் நோக்குகிறார். அப்ப சாலமோனுக்கும் தேவனுக்கும் ஒரு உடன்படிக்கை நடக்கிறது. சரியா? அந்த தரிசனத்தின் மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிறான்? சாலமோனிடத்துல கேட்க சொல்றாங்க, என்னத்தையும் கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பாருங்க, நீ விரும்புகிறதை கேட்கிறாரு. இந்த கால வேளையில ஆண்டவர் எப்படி சாய்ஸ் பண்ணியிருக்கிறாரு? உங்க விருப்பம். இந்த கால வேளையில உங்களுக்கு என்ன விருப்பம்? ஹோட்டல்ல போனோடனே என்ன செய்வாங்க? என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்க நிறைய ஐட்டம்லாம் சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம்? நமக்கு பிடிக்கிறது தாங்க. அந்த என்னது நமக்கு பிடிச்சது என்ன? சொல்லுங்க, சொல்லுங்க. என்னமா? சரி. உங்களுக்குமா? பிரியாணி. ரைட். சரி. இப்போ நான் 7 ஆகிட்டேங்க. ஓகே. டக்குன்னு அவங்க எழுதுவாங்க. டக்குன்னு எழுதிட்டு என்ன செய்வாங்க? அவங்க அப்புறம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்னது ட்ரை டு திஸ் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க. சவர்மாவை வெரி குட். நம்மளுடைய ஹோட்டலில் இது கொஞ்சம் நல்லா இருக்குது, டேஸ்டாக இருக்கும். யூ ட்ரை டு பாப்பமா கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதை ஒன்று கொடுத்து அவங்க தலையில் மிளகா இருப்பாங்க. அம்மா இல்லையா? இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விரும்புகிறத கேளுங்க, தைரியமாக கேளுங்க. ஆமாவே இல்லையா? பயந்துக்கிட்டு இருக்காம இப்போ மனம் விட்டு என்ன செய்ய போறீங்க? கேட்கணும். ஆமாவே இல்லையா? அப்போ மனம் விட்டு கேட்டால் தான் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். வாசிங்க. சாலமோன் தேவனை நோக்கி தேவரீ தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து எப்படி கொண்டு வராரு? என் தகப்பனுக்கு என்ன செஞ்சீங்க? பெரிய கிருபை செஞ்சீங்க. என் தகப்பனை என்ன செய்றீங்க? யூ ரெஸ்பெக்ட் மை ஃபாதர். என் தகப்பனுக்கு என்ன செஞ்சீங்க? கிருபை. பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்து.
எப்படி எப்படி அந்த ஆண்டவரோடு பேசுகிற ஒரு இது அந்த முதலாவே என்ன சொல்றாரு சாலமன் எடுத்தோன்னே என்ன சொல்றாரு சாட்சி சொல்றாரு ஒரு ஆமீன் சொல்றாரு. என் தகப்பனை என்ன செஞ்சிருக்கீங்க உயர்த்தி வைத்திருக்கீங்க. என் தகப்பனை உயர்த்தி வைத்திருக்கிற உங்களால் என்னை உயர்த்துவது இலகுவான காரியம். ஆமாவே இல்லையா? அதுதான் சொல்றாரு. அப்படிதான் நீங்க செய்ய, அப்படிதான் உங்களோட சாட்சி இருக்க வேண்டும். ஆமாவே இல்லையா? இப்போதோ தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக சொல்றார். நீங்களும் அப்பாவும் பேசிட்டீங்களே டாடி, அது என்ன செய்யணும்? இப்ப உறுதிப்படுத்துகிற நேரம் வந்துருச்சு. இத்தனை வருஷங்கள் படித்து கொண்டிருந்த ஸ்கூல்ல படித்து கொண்டிருந்த பிள்ளைகள் காலேஜுக்கு போவதற்கு உறுதிப்படுத்தப்படுகிறது. என்னடா ஏதும் பிரசங்கத்தை கொண்டு வராரு அப்படின்னு நினைக்காதீங்க. இப்ப என்னது உங்களுக்கு ஒரு உறுதி, படிச்சு முடிச்சோன்னா உங்களுக்கு என்னது வேலைக்கு போவது உறுதி. ஆமாவே இல்லையா? நீங்க நல்லா சரியா படித்திருந்தா தைரியமா நீங்க இன்டர்வியூக்கு போகலாம். என்ன ஒரு சர்டிபிகேட் எல்லாம் தூக்கி போடலாம். ஆமாவே இல்லையா? உங்களை என்ன செய்வாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. ஆமாவே இல்லையா? இப்போ செலக்டட் டைம் ஒன்று வந்துருச்சு. இப்போ என்ன செய்யறாரு? ஆமே இப்போ சொல்லியிருக்கலாம் தாவீது குறித்து ஒண்ணுமே நம்ம சில நேரங்களில் சில இடங்களில் போய் நம்ம என்ன செஞ்சிடுவோம், சில காரியங்கள் மறைச்சிடுவோம். எந்த இடத்துலையும் மறைக்கக்கூடாது. நீங்கள் நல்ல பெரிய போஸ்ட்டுக்கு வந்தாலும் உங்கள் தாய் தகப்பன் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் அவங்கள நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவங்கள உயர்த்தணும். ஆமாவே இல்லையா? ஒருவேளை அவங்க பெரிய வருமானம் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு உங்களுடைய ஆசையை பூர்த்தி செய்யும் அளவுக்கு அவங்களோட பண வசதி இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் உங்களுக்காக அவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருப்பாங்க. அவங்க அப்படியே ஜெபிக்கிற இல்லாத ஒரு குடும்பமாக இருந்தா கூட உங்களுக்காக ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, ஒரு பிரார்த்தனையோ ஒரு வேண்டுதலோ என்ன செய்வாங்க, உங்களை நீங்க என்னது தடுமாறி போகக்கூடாது என்பதற்காக அவங்க என்ன செய்வாங்க, உங்க மேல் கண்களை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லி கொண்டிருப்பாங்க. ஆமாவே இல்லை? ஆகவே தான் சொல்றேன், இப்பொழுது தேவனாகிய கர்த்தாவே, நீ என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின ஒரு வாக்குத்தத்தம் உறுதிப்படணும். நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, தாவீதுக்கு சொல்லியிருக்கீங்க, என்ன செஞ்சிருக்கீங்க, உன் மகனை என்ன செய்வேன், இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக என்ன செய்வேன், ராஜாவாக அவனை மாற்றுவேன் சொல்லியிருக்கீங்க, உயர்த்துவேன் சொல்லியிருக்கிறீங்க. அப்ப எனக்கு இப்ப என்ன வேணுங்கிறதா இப்ப கேள்வி. ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாக்கினீர். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருக்காங்கன்னா அப்படின்னா என்னது, ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தங்கள் பாருங்க எங்கெல்லாம் வருது பாருங்க. இதுக்கு யாரெல்லாம் வந்துட்டாங்க, ஆபிரகாம் வாராரு, ஈசாக்கு வாராரு, யாக்கோபு வாராரு, வேற யார் வாரது, வந்துகிட்டே இருப்பாங்க. அப்ப உங்க எல்லாம் வந்தா யார் வரணும், தேவன் வரணும். ஆமாவே இல்லையா? அப்ப தேவன் உங்க எல்லாரையும் என்ன போட்டுக்கிறார். இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையோ அறிவையோ எனக்கு தந்தருளோ. ஓடி இருக்கிற இந்த ஜனங்கள் தூளனத்தினாய் இருக்கிற இந்த ஏராளமான ஜனங்கள் ஒரு வித்தியாசமானவங்க. ஆமாவே இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க, விசேஷ ஞானம் படைத்தவர்கள். ஆமாவே இல்லையா? ஆமே ஞானம் படைத்தவர். அப்ப எப்படி இருக்கணும், ஒரு ஞானம். இப்ப நீங்க சபைக்கு வர்ற பிள்ளைங்க நீங்க எல்லாம் ஞானவான்கள். ஆமா, நூத்த கூட சொல்ல மாட்டீங்களா? ஆமே. அப்போ ஞானவான்களா இருந்தா உங்கள்கிட்ட பேசுற நான் எப்படி இருக்க வேண்டும், ஞானவானாக இருக்க. எல்லாத்தையும் உலகிட்டு போனா என்ன சொல்வீங்க, என்ன சொல்வீங்க, யோசிச்சு பாருங்களேன். அப்போ உங்களை நடத்துவதற்கு தான் நான் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நான் என்ன செய்ய வேண்டும், நான் காத்திருக்க வேண்டும். ஆமாவே இல்லையா? இல்லைன்னா நீங்க பாதி பிரசங்க நேரமே என்ன செஞ்சிருவீங்க, எழுப்பி ஓடிடுவீங்க. ஆமாவே இல்லையா? ஆமா. நம்ம என்ன நடக்குது அப்ப பாக்குறோம். ஏன்னா வாழ்க்கை வாசிங்களே, அப்பொழுது நான் இந்த ஜனத்துக்கு முன்பதாக இந்த ஜனங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, என் தகப்பனை. ஏன்னா தாவீதை குறித்து முழு தேசம் எப்படி இருந்தது, ரொம்ப நேசித்தார்கள். ஆமாவே இல்லையா? தாவீது அழகானவன், மட்டுமல்ல அறிவானவன், தேவ பக்தி உள்ளவன், ஜனங்களை நேசிக்கிறவன். யார் வந்தாலும் டக்குனு கையில் அப்படி தோல்ல கை போட்டு எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, என்ன செய்றீங்க, அப்பா எப்படி இருக்காங்க, அம்மா எப்படி இருக்காங்க, அப்படியெல்லாம் விசாரிக்கிறவன். பிரதேசத்திலிருந்து வருகிற ஜனங்களாக இருந்தாலும் எங்கிருந்து வந்து எங்க போறீங்க, என்ன அவங்களுக்கு என்ன செய்யுங்கன்னு சொல்லி என்ன செய்வாராம், அந்த எல்லாருடைய நேசமா இருப்பார். ராமேஸ்வரம் நம்முடைய ராஜீவ் காந்தியை போல. ஆமீன். அவர் எல்லாரோட எப்படி இருப்பாராம்,
நேசிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். ஆமாவே இல்லையா? அப்படி சில தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படி அவங்க என்ன செய்வாங்க, மக்களோடு மக்களாக என்ன செய்வாங்க, மக்களுக்காக மக்களுக்காக நானா, அந்த மாதிரி என்ன செய்வாங்க, அப்படியே என்ன செய்வாங்க, அது ஒரு இணைப்பு. ராமேன் சொல்லு, இப்போ இவ்வளோ பேர் உட்காந்துருக்குன்னா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆமாவே இல்லையா? ஒரு தேசத்தை ஆளுகிறவர் என்ன சொல்லுகிறார், நான் இந்த ஜனங்களுக்குள்ளே எந்த ஒரு இடத்திலேயாவது நான் வெறுப்பை என்ன செய்யக்கூடாது, சம்பாதித்து கொள்ளக்கூடாது. இந்த ராஜா சரியில்லை, தாவீது நல்லா இருந்தாரு, இவரோ என்னது, இவருடைய ஆட்சி சரியில்லை, அடுத்த எலெக்ஷன்ல இவரை என்ன செஞ்சிடணும், ஆமாம் நம்ம வேறொரு ராஜாவை நம்ம தேர்ந்தெடுப்போம். ஏன்னா ஏற்கனவே அவங்க அப்படிப்பட்டவங்க தான். தேவன் நடத்தி கொண்டிருந்த பொழுதே அவங்க என்ன செஞ்சாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லி சவுலை ஏற்படுத்தினாங்களே. அப்போ தாவீதுக்கு பிறகு இப்போ என்ன செய்ய வேண்டும், தாவீதுடைய மகன் வந்திருக்கிறான். ஆமா இல்லையா? அதுதான் அந்த சந்ததிகள். இப்போ நீங்கள் ஒரு சந்ததிகளுக்கு நீங்கள் எப்படி வளர்ந்தீங்களோ அதை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்களிடத்திலே எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும். ஆமாம், நீங்கள் நடக்கிறத வைத்து தான் நீங்கள் செத்து 50 வருஷமாக இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளோ உங்கள் பேர பிள்ளைகளோ அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் இந்த உங்கள்கிட்ட பிள்ளை இல்லை, சுப்பையா விட்டு பிள்ளையாது, சுப்பையா விட்டு பேத்தியாது, அப்படியே இருக்கு அப்படின்வாங்க. உன் மகன் வந்து ஓ மாதிரி இல்லை, ஓ புருஷன் மாதிரி இல்லை, யார் மாதிரி இருக்காங்க, அவங்க தாத்தா மாதிரிக்கு இருக்கிறான். ஆனால் இல்லை, அவங்க அப்பாவும் எனக்கு தெரியாது, ஆனால் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நான் பார்க்கல. நான் கேட்டேன் உங்கள் அப்பா புரியான்னு நான் கேட்டேன். ஆமாம் இல்லையா? ஆமாம், அந்த மாதிரிக்கு என்னது, நம்ம பரம்பரையாக நம்ம யாரை சொல்லணும், என்ன சொல்லணும், ஆமாம் அது ஆண்டவர் அப்படி நடத்துக்கிறாங்க. அதனால தான் இந்த இடத்துல அப்படி சொல்கிறாங்க. ஏராளமாக இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். எனக்கு சொல்றார், இந்த ஜனங்களை என்ன செய்ய வேண்டும், நியாயம் விசாரிக்க வேண்டும். அமவே இல்லையா? பாருங்க, நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் எவ்வளவு கடினமாக இருக்கும் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? நம்ம சொல்றோம், அந்த இடத்துல நிற்கிற மனுஷனுக்கு தான் தெரியும். இவ்வளோ 8 கோடி மக்கள் வாழ்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டாலின் ஐயாவுக்கு தான் தெரியும் இந்த ஜனங்களை என்ன செய்ய வேண்டும். ஒவ்வொருத்தரும் கோரிக்கை வைப்பாங்க, கோரிக்கை வச்சோன்னே செய்ய முடியுமா? செய்ய நாட்கள் ஆகும். ஆமாங்க இல்லையா? ஆனால் நம்ம என்ன செய்வோம், அடுத்த முறை நாங்கள் ஓட்டு போட மாட்டோம், நாங்கள் வேறு ஆளுக்கு செய்வோம். அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். மனுஷனுடைய எண்ணங்களும் நோக்கங்களும் அப்படி தானே இருக்குது. சரி கொஞ்சம் டைம் கொடுப்போமே அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம் இல்லையா? அதுபோல தான் அங்கேயும் பார்க்குறாரு. என்னது, இந்த ஜனங்களை சரியா என்ன செய்ய வேண்டும், என்னை நீங்க தெரிஞ்சு கொண்டிருக்கிறீங்க, சந்தோஷம்தான் ஆண்டவரே. ஆனால் இந்த ஜனங்களை என்ன செய்ய வேண்டும், சரியாய் நடத்தக்கூடியவரை நீங்க என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். இப்போ சொல்ற எனக்கு இந்த இதை தந்துட்டீங்க, நான் என்ன செய்றேன், நான் இல்லை நானே கையில் எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லலை. இந்த ஜனங்கள் இவர்கள் யாரு, ஆபிரகாமுடைய சந்ததிகள். ஆமாவே இல்லையா? ஈசாக்கின் சந்ததிகள், யாக்கோபுடைய சந்ததிகள், இவர்கள் உம்முடைய ஜனங்கள். இவர்கள் ஆமென் உம்முடைய வழிகளை கண்டு அறிந்து உமக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டுமானால் இவர்களை நடத்துகிறவர் எப்படி இருக்க வேண்டும், உண்மையாக நடத்த வேண்டும். ஆமாவே இல்லையா? ஆகவே தான் சொல்றாரு, இந்த உம்முடைய ஜனங்களை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். அப்பொழுது தேவன், இப்ப தேவன் பேசுகிறார், சாலமோனை நோக்கி இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியால் சொல்றாரு. பாருங்களேன், முதல் சாலமோன் பேசினார். 8ஆம் வசனம் சாலமோன் பேசி முடிக்கிறாரு. முடிச்ச உடனே அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியால் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசால பண்ணின என் ஜனத்தின் நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலோ. கேட்க வேண்டியது என்னதான், ஐஸ்வர்யத்தை கேட்டிருக்கணுமா, கனத்தை கேட்டிருக்கணுமா, பிராணை கேட்டிருக்கணுமா, ஆயுசை கேட்டிருக்கணுமா. ஆனா என்னது, இதெல்லாம் ஒன்றும் கேட்கல. என்ன கேட்கிறாரா, என் ஜனங்களை நடத்தினார். என் ஜனங்கள் உன்னுடைய ஜனங்கள், உன்னுடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள். அப்போ நான் என்ன செய்யணும், இந்த ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும், நான் நடத்துகிற விதத்திலே இந்த ஜனங்கள் என்னை அல்ல உண்மை உயர்த்த வேண்டும். ஆமாவே இல்லையா? எங்களுக்கு தேவன் கொடுத்தா, ஏன்னா நமக்கு தானே ராஜாவை ஏற்படுத்தினாங்க. ஆமாவே இல்லையா? ராஜாக்களே இல்லாத நியாயாதிபதி காலத்தில், தீர்க்கதரிசி காலத்தில் இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, எங்களை நியாயம் விசாரிக்க, மற்ற ஜனங்களை நியாயம் விசாரிக்கிற ராஜாக்கள் இருப்பது போல எங்களையும் நியாயம் விசாரிக்க யார் வேணும், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. அப்பதான் சாமுவேல் சொல்லுகிறார், என்ன ஆண்டவரே இப்படி செஞ்சுட்டாங்களே. ஆண்டவர் சொல்ற, உன்னை தள்ளவில்லை இவர்கள் என்னை தள்ளினார்கள் என்று சொல்லி. ஆமாவே இல்லையா?
ஆகவே தான் இந்த இடத்துல இந்த சம்பவங்களை நினைப்பூட்டுகிறார். அப்போ ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இந்த கால வேளையில் வந்திருக்கிற அவன் உங்களை குறித்து அதான் சொல்ல. ஏன்னா இவைகள் எல்லாமே முதலாவது தேவ ராஜ்யத்தை நாங்கள் தேடுகிற பொழுது இவைகள் எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பான். எதை கொடுப்பாராம்? ஐஸ்வர்யத்தை கொடுப்பாராம், சம்பத்தை கொடுப்பாராம், கனத்தை கொடுப்பாராம், நீடித்த ஆயுசை கொடுப்பாராம். அப்ப இதெல்லாம் என்னது? நீங்க கேட்கிற ஒன்று, நீங்க ஒன்று யுவர் சாய்ஸ் டு ஒன். ஆனா உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? அநேகத்தை கொடுக்கிறார். அநேக நீங்க கேட்கிறது ஒன்னே ஒண்ணுதான். ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யம் எனக்கு வேண்டும். இது வந்திருக்கிற நீங்கள் வேற ஒன்றும் கேட்கக்கூடாது. ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்துல நான் பணி செய்ய வேண்டும், உங்களுடைய ராஜ்யம் எனக்கு வேண்டும். யாரு தேவனுடைய ராஜ்யம்? நீங்களும் நானும் தான். ஆமா இல்லையா? அப்ப அந்த ராஜ்யத்தை கொண்டு நடத்துகிற அந்த பலன், அந்த ஞானம், அந்த கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லிட்டீங்கன்னா இது எல்லாம் பின்னுக்கு வந்துடும். ஐஸ்வர்யம் வந்துடும். ஆமாவே இல்லையா? ஐஸ்வர்யம் என்ன செய்யும்? வந்து ஒட்டிக்கொள்ளும். சொல்லுங்க. இந்த கால வேளையில் நீங்க கேட்கிற ஒரே ஒரு என்னது? ஒரே ஒரு விண்ணப்பத்துக்கு என்ன நடக்கும்? அப்படி போற நேரம் முதலாவது வந்து என்ன நடக்கும்? ஆமாம், அந்த கனம் ஐஸ்வர்யம். ரெண்டாவது ஒன்று என்ன வந்து உட்காந்துரும்? சம்பத்து. சம்பத்துனா என்னது? சம்பத்துனா என்னது? என்னமா? சொத்து. ஆமா, சொத்து. அங்க ரெண்டு அங்க ரெண்டு வீடு வச்சிருக்கிறோம். இங்கே ஒரு 25 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறோம். நம்ம இல்லையா? பாருங்க, அந்த அந்த அதான் அந்த ஐஸ்வர்யம் வருகிற பொழுதுதான் என்ன நடக்கும்? அவன் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும்னு ஆண்டவர் சொல்ற. அப்ப அந்த ஐஸ்வர்யத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? வீண் விரயம் பண்ணக்கூடாது. நமக்கு பணம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை நாங்க என்ன செய்யக்கூடாது? வீண் விரயம்னா கனவீனப்படுத்திடக்கூடாது. ஏன்னா அந்த பணம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்யும்? என்ன செய்யும்? பணம் கோச்சுட்டு போனா என்ன செய்யும்? என்ன செய்யும்? எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடும். பணம் தான். பணம் போனது கூட என்னது? சம்பத்து போயிடும். அப்படிதான் முதல் ஸ்டார்டிங் அதுதான். அதே அந்த பணம் போட்டு சரி, அதில் பின்ன பணம் போட்டுருக்கோம்ல, அந்த வீட்டில் அந்த வீடு விற்போம், அந்த பணம் அங்கே போயிடும். அப்படிங்க பாருங்க, கவனம். எது எப்படி சேருகிறதோ அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதை உள்ளவன் அதை என்னது? அதை அனுபவிக்க தெரிய வேண்டும். எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு பேசாம இருக்கக்கூடாது. அம்மாவே இல்லையா? சில பேர் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க, என்ன செய்ய மாட்டாங்க? அனுபவிக்க மாட்டாங்க. ஆமா, இப்ப நமக்கு குறிப்பிட்ட வயசு இருக்கிறது. அம்மாவே இல்லையா? ஆமா, இப்ப என்னது எந்த உடுப்பு துணிமையோ நகை எல்லாம் வச்சிருக்கீங்களே, அது அப்படியே பெட்டிக்குள்ளே வச்சிருக்கீங்க. 60 வயசாச்சு, அதுக்கு பிறகு அந்த நகையை போட இல்லைன்னா என்ன நடக்கும்? நகையே சிரிக்கும், நகைக்கும். கருத்தை பாரு, எலும்பும் தோல் மாந்துட்டு ஏன் வேணும் என்னையவே என்ன செய்யறேன்? அசிங்கப்படுத்துறேன். ஆமாவே இல்லையா? அப்ப அந்த காலத்துல என்ன செய்ய வேண்டும்? இதுதான் நம்முடைய லைஃப் ஸ்டைல். ராமின் சொல்லுங்க. ஆமே, அப்படியே அதான் ஆண்டவர் சொல்றாரு. பறவைகளை பாருங்க, இதுகளை எல்லாம் பாருங்க. அதெல்லாம் என்ன செய்யல? எதுவுமே சேர்த்து வைக்கவே இல்லை. நாளைக்கு செத்துட்டு அது அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அது என்னது? நம்ம அப்படியெல்லாம் இல்லை. நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு ஆயுசு நாட்களை கொடுங்க, ஆயுசு நாட்களை கொடுங்கன்னு. அந்த ஜெபம் யாருக்கும் தெரியாது, வெளியில யாருக்கும் சொல்றது இல்லை. தனியா ஜெபம் பண்றது. ஆமா இல்லை? அப்ப பாருங்க, ஐஸ்வர்யமும் அந்த சம்பத்து வந்தோடனே கனம் வந்துடும். கனம் எப்படி வரும்? முதல் நீங்க அந்த ரோட்ல பழைய வேஷ்டியை கட்டிக்கிட்டு போயிட்டு இருப்பீங்க, யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க. முடியெல்லாம் பப்பரையா வச்சுட்டு இப்படி போய் கண்டுக்கிற மாட்டாங்க. ஒரு லாட்டரி டிக்கெட் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பிறகு உங்களை கண்டா என்ன செய்வாங்க? ஏன் சிறு போட்டு போறீங்க? ஷூவை போட்டு போங்க. அம்மாவே இல்லையா? வீட்டில் கொண்டு விடவா? ட்ராப் பண்ணவா? அம்மாவே இல்லையா? பாருங்க. அப்புறம் அப்படிதான். அப்படி என்னது? அவர் அந்த காலத்துல பெரிய பணக்காரங்க தான். இடையில தான் ஏதோ அப்செட் ஆகி அவங்க என்ன ஆகிட்டு பொய் கதை. புரியுதா? இந்த பொய்யான உலகத்துல நம்மள என்ன நடக்கும்? கனம். அடுத்து நம்ம அது பாருங்க, கணத்தையும் உன் பகைஞரின் இதெல்லாம் வந்துருச்சு. சம்பத்து வந்துருச்சு, ஐஸ்வர்யம் வந்துருச்சு, சம்பத்து வந்துருச்சு, கனம் வந்துருச்சு.
என்ன சொல்லுங்க, நான் விசாரிக்கிறேன். இந்த என்னது, இந்த பணம், இந்த ஐஸ்வர்யம், இந்த சம்பத்து, இந்த கனமெல்லாம் வந்தோன்னே ரோட்டில் போறான்னு கூப்பிட்டு அடிக்கிறது. ஹலோ, ஆமா இல்லையா? நான் யார் தெரியுமா? நான் காரை எடுக்கிறேன், நீ பின்னுக்கு வந்து உன் காரை விடுறேன். நான் நடுவில் தான் காரை நிப்பாட்டி வச்சுருப்பேன். போ பார்க்கலாம், போய் சொல்லு, யாருக்காச்சும் சொல்லு. அங்கே போன நினச்சா யார் அவரா, நீங்கள் பார்த்து போங்களேன்னே, அவர்கிட்டே நீங்கள் பிரச்சனை பண்ணிக்கிறீங்க. அப்படி யார் பக்கம் சாதகமாக இருப்பாங்க? ஐஸ்வர்யமும் சம்பத்தும் கனமும் உள்ளவங்களுக்கு நாமே என்ன நடக்கும்? ஆமாம், யார் பக்கம் யார் வந்தாலும் என்ன செய்வாங்க? அடுத்து என்னது? நீடித்த ஆயுசு. இப்போ இதெல்லாம் இருந்தால் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அப்போ சாலமோனை குறித்து பார்க்கிற பொழுது இவைகள் ஒன்றும் அவனுக்கு என்னது பிரயோசனமாய் படவில்லை. அவனுக்கு பிரயோசனப்பட்டது ஒன்றே உண்டு, என் ஜனங்களை நான் நியாயம் விசாரிக்க, அவர்களுக்கு ஏற்ற காரியத்தை செய்ய வேண்டும். அவாசம் படிக்கிறேன் பாருங்க, எவ்வளவு அழகு. என் ஜனத்தை ஞானம், விவேகம், ஞானம் மாத்திரம் இருக்கக்கூடாது, விவேகம் இருக்கணும். ஞானமா செய்யணும்னு சொல்லி சில பேர் என்ன செஞ்சுவாங்க? அறிவட்டத்தனமா செஞ்சுவாங்க. விவேகம்ங்கிறது என்னது? உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் கேட்கிறேன், விவேகம்னா என்னது? ஒரு காரியத்தை என்னது சரியா செய்ய வேண்டும், பொறுத்து நின்று யோசித்து அதுக்கு முடிவு எடுக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. உங்களுக்கு ஒரு பதவி கொடுத்திருக்கிறாங்கன்னா நீங்க எடுக்கிற முடிவுகள் எப்படி இருக்க வேண்டும்? மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆமாவே இல்லையா? அதான் சொல்றாங்க, ஞானம் மாத்திரம் போதாது. ஆமே ஆமே, அந்த ஞானத்தை என்னது சரியான முறையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். அவர் என்னத்தை கேட்டிருக்காரு? ரெண்டு கேட்டிருக்காரு. ஆமாவா? அவன் என்னத்தை கேட்டிருக்காரு? ஞானத்தை கேட்டிருக்கிறாரு. இந்த ஜனங்களை நாம் எப்படி நடத்தணும்? நாம சரியா நடத்த வேண்டும். அவசரப்பட்டு அப்படி இப்படின்னு சில பேர் என்ன செய்வாங்க? அப்படி ஏதாச்சும் ஒன்று ஆரம்பிப்பாங்க, ஒரு ஷாப் ஒன்று திறப்பாங்க, அங்கே லைட்டை போடுவாங்க, இங்கே வருவாங்க, 3 நாளைக்கு உட்காந்து கடையை திறந்து கொடுப்பாங்க. அப்படியே அந்த அது 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 மூலம் வருகிற வருமானத்தை கொண்டு தான் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு போகணும். சில பேர் என்ன செய்வாங்க? எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு கடைசியில் என்ன நடக்கும்? எடுத்து மூடிக்கு போக வேண்டியது. தெலுங்கு சபையே இருக்கும், ஆத்துமாக்கள் இருக்காது. ஆத்துமாக்கள் வளர வளரதான் நம்ம என்ன செய்ய வேண்டும்? சபைக்கு அஸ்திவாரங்கள் போட வேண்டும். ஆமே, அஸ்திவாரம் தான் சபை. விசுவாச பிள்ளைகள் மூலம் தான் சபை என்ன செய்யப்பட வேண்டும்? கட்டப்பட வேண்டும். என்னடா ஐயா அங்கங்கன்னு வந்து கடைசியில் வந்துட்டார் போக கணக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்க கைக்கிரிகளை கொண்டு தான் கர்த்தர் என்ன செய்வான்? தன் ராஜ்யத்தை கட்டுவான். ஆமாவே இல்லையா? அங்கே யாரு நம்ம சில ஜனங்கள் 70 வருஷத்துக்கு பிறகு அவங்க வர்றாங்க. வர கோரேஸ் ராஜா இடத்திலே ஆண்டவர் சொல்லுவார், என் ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவாலயத்தை கட்ட வேண்டும். ஆனால் தேவாலயத்தை கட்டுவதற்கு வேறு புற ஜாதிகளிடத்தில் என்ன செய்யக்கூடாது? பணம் வாங்கக்கூடாது. ஆமாவே இல்லையா? அது மிக முக்கியம். அது தேவன் அருவருக்கக்கூடிய காரியம். அவசியம் நம்ம நினைச்சிட்டேங்க. நீ என்ன செய்ய வேணும்? அனுத்துல என்ன செய்ய வேணும்? அவரை நோக்கி என்ன செய்ய வேணும்? நம்ம விரும்பினதை கேட்கணும். அது ஆண்டவருக்கு பிரியமா இருக்க வேண்டும். அதுதான் சொல்றேன். பவுல் பேருக்கு எழுதுகிற பொழுது நீங்க என்ன செய்ய வேண்டும்? அவருடைய சிந்தையை தரித்துக் கொள்ளும். என்ன செய்ய வேண்டும்? அப்படி நீங்க நினைக்கிற நேரம் ஆண்டவர் என்ன செய்வாரு? ஆண்டவர் என்ன செய்வார் சொல்லுங்க. நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவருக்கு என்ன செய்யணும், ஆண்டவருக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க நினைச்ச ஆண்டவர் என்ன நினைப்பாரு? என்னம்மா? சரி. ஆண்டவர் என்ன நினைப்பாருன்னா என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்யணும், அதுதான். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற நேரம் என்ன நடக்கும்? அவர் என்ன செய்வார்? தகப்பன் வயதானவர் தான், அவருக்கு பென்ஷன் வரல. ஆனாலும் அவர் என்ன செய்யறார்? என் பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு டீ கடையில் போய் ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுத்தா அவருக்கு சந்தோஷமா இருக்கும்.
அவருக்கு அந்த ஆரம்பத்தில் உங்களை சின்ன பிள்ளைய கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிற நேரம் நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டு அந்த பிஸ்கெட்டை இப்போ 50-60 வயசாகிற நேரத்தில் நீங்கள் உங்கள் தாய்ந்தப்பட்டு அதை வாங்கி சாப்பிட்ற நேரம் அவங்களுக்கு உங்களை அந்த குழந்தையாவே பார்ப்பாங்க. நம்மளும் இல்லையா, நம்ம தான் நினைப்போம் பெரியவாளை 2 பக்கம் இப்படி போட்டுக்கிட்டு வாயில் இருந்து பூசிக்கிட்டோம்னா நம்ம பெரியவாளுங்க இன்னும் வாங்க மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ பெரிய நீ மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. நானும் எங்கள் வீட்டுக்கு போனால் நீ மதிக்கவே மாட்டாங்க. என்னது இந்த மதிப்புக்குரியவனாக அல்ல, நம்ம எப்படி இருக்கணும், நாளுக்கு நம்ம இருக்க வேண்டும். தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரா, கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறவர் அல்லாமல் உனக்கு இருந்த சொல்ற தாவீதா இருக்கட்டும், சவுலா இருக்கட்டும், எந்த ராஜாக்கள் வரட்டும், யூத ராஜாக்கள் 1000 பேர் வரட்டும், உனக்கு என்ன செய்யணும், ஐஸ்வர்யத்தை சொல்லுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவன் உங்களுக்கு ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தையும் என்னது உலகத்துக்குரிய ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் எதை கேட்டோன்னு எதை கொடுக்கிறாரா, எதை கேட்கிறாரு, இந்த ஜனங்களை நான் நடத்துவதற்காக என்ன செய்ய வேண்டும், ஞானமும் விவேகமும் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே ஆண்டவர் பார்க்கிறாரு. இதுதான் என்னது, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் அஞ்ஞானிகள் கண்டதெல்லாம் கேட்பாங்க, கேட்க வேண்டியதை கேட்க மாட்டாங்க. அதான் ஆண்டவர் பார்க்கிறார். மலைப்பிரசங்கம் பண்ணி முடிக்கிறார். முடிச்சுட்டு சோத்திரம் போட்டு என்னது ஆமேன் போட்டு வர்றாரு. ஆனால் அதில் கொஞ்சம் பேர் என்ன வர்றாங்க சிறந்த பாசப்பேர் இப்போ ஏதாவது மீட்டிங் போனால் எல்லாம் எதிர்பார்க்குறது, ஏதாச்சும் பாசம் கொடுப்பாங்க, கையில் ஒரு பேக்கு கொடுப்பாங்க, எல்லாத்தையும் காசு கொடுப்பாங்க, பஸ் பையா கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சி போகிறது, இட்லி கொடுப்பாங்க. அம்மாவே இல்லையா? அப்போ சொல்கிறார், இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணேன், இவ்வளோ நேரம் என்ன சொன்னேன், உங்களை பற்றி தானே சொன்னேன், இங்கே பாரு இந்த காக்கா குருவியெல்லாம் பாரு நிற்கிதா சொல்கிறாரு. காக்கா குருவியெல்லாம் என்னது ஏதாச்சும் கேட்டுக்கு நிற்கிதா, இருந்தால் போய் மீட்டிங் முடிஞ்சோன்னா அது பாருங்க 6 மணியாக நான் பாருங்கள் இந்த காக்காவெல்லாம் அப்படி போகும். காலையில் பாருங்கள் 5-6 மணிக்கெல்லாம் காக்காவில் என்ன செய்யும், இன்னும் பெரிய பெரிய ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுவோம், டைமிங் கீப் அப் பண்ணணும். நீங்கள் ஒரு காக்காவை பார்த்து நீங்கள் டைமிங் என்ன செய்யலாம், ஆமாம் சரியாக நீங்கள் ஒரு 5-6 மணிக்கு போய் நீங்கள் வாசலில் உட்காந்து பாருங்கள், எல்லா காகங்களும் என்ன செய்யும், ஒவ்வொரு மரமாக உட்காந்து அப்படியே போயிட்டு தான் இருக்கிற இடத்துல போயிட்டு என்ன செய்யும், அமர்ந்து கொண்டு விடிய காலையில் எல்லாம் சேர்ந்து கத்தி எலும்பி திருப்பி என்ன செய்யும், எல்லாம் நல்லா சந்தோஷமாக இருக்குல்ல. ஜெமி அந்த காக்காக்களுக்கு பேர் இருக்கும், ஜெமி மாடி போ அப்படி தானே கூப்பிட்டுக்கிறீங்களா, கூப்பிட்டுட்டு எல்லாம் நின்று கூட்டிட்டுலாம் போகும். நம்ம நின்று கூப்பிட்டு போகணும். அவள் அம்மா சின்ன அதிக்கிற அவளை நீங்கள் நின்று தான் கூப்பிட்டு வரணும். அப்போ அவன் நடக்க இல்லாது, அவள் இப்படி தான் நடப்பான். ட்ரை சொல்லுவோம், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். வாசிங்க, அதை மட்டும் வாசி முடிச்சிடுவோம். இப்படி சாலமோன் கிபியோனில் இருக்கிற மேட்டிற்கு போய் ஆசரிப்பு கூடாரத்தில் சந்ததியிலிருந்து எருசலேமுக்கு வந்து இஸ்ரவேலை அரசாண்டான். கரங்களை தட்டி தேவ ராஜ்யம் பதவி பிரமாணம் எடுத்த பிறகு அவன் என்ன செய்தான், ஆசரிப்பு கூடாரத்துக்கு போய் அங்கிருந்து ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணிவிட்டு அவன் தேவ ஞானத்தோடு கூட எருசலேமிலே வந்து என்ன செய்தான், ஆளுகை செய்தான். அதை குறித்து யாக்கோபு சொன்ன ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு அப்படியே நம்ம முடிச்சுக்குவோம். யாக்கோபு நமக்கு ஒரு வசனத்தை சொல்றார். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் முதல் வசனங்களை வாசிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது. இந்த யாக்கோபு யாரு? இயேசுடைய சகோதரன். ஆனா என்ன சொல்றாரு, தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரன். நம்மள இருந்து என்ன செய்வோம், நான் தம்பி, இயேசுடைய தம்பியாகிய யாக்கோபு. அப்படியா புரியுதா? தன்னை மறைத்துக் கொள்கிறார், இயேசுவை வெளிப்படுத்துகிறார். இந்த கால வேளையில் வந்திருக்க நீங்க யாரை வெளிப்படுத்தணும், உங்களுக்கு என்ன நடந்தாலும் நீங்க யாரை வெளிப்படுத்தணும், வேற நாங்க இந்த ஊருக்காரவங்க, நாங்க இந்த சொந்தக்காரவங்க அப்படின்னு இல்லை. ஆமே வாசிங்க. என் சகோதரரே சொல்றாரு, ஆலோசனை கொடுக்கிறார். அதுக்கு பேர் என்னது, சாலமோனை குறித்து அறிந்திருக்கிறார். ஆமா இல்லையா? ஆமாம், சாலமோனுக்கு கொடுத்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை குறித்து அறிந்திருக்கிறார். ஆமா இல்லையா? ஆமாம், பழைய ஏற்பாட்டு காரியங்கள் நேரமையாக சொன்ன வாக்குத்தத்தங்களை குறித்து
இஸ்ரவேல் ஜனங்கள் தானே பேசுறாரு, 12 கோத்திரங்கள் தானே பேசுறாரு. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளிலே அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். சொல்லுகிறார். அந்த விசுவாசம் எப்படி இருக்கு? விசுவாச பரீட்சையின் போது நீங்க இப்ப என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்க வேண்டும். ஆமா, அதுதான் விவேகம். அதுதான் என்னது? விவேகம். ஒரு காரியத்தை டக்குன்னு எடுத்துடக்கூடாது. பேப்பர்ஸ் எடுத்தோம்னா டக்குன்னு அப்படியே எழுதிடக்கூடாது. நாங்களாம் அந்த நாட்களில் என்ன செய்வோம்? எடுத்து ஊனா போட்டு சிவமயம்னு போட்டுட்டு தான் என்ன செய்வோம்? டக்குன்னு மறந்து போயிடும். அவசரப்பட்டதுல கேள்வியெல்லாம் மறந்து போயிடும். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுள். நம்ம பொறுமையா நம்ம ஒரு முடிவை எடுக்கிற நேரம், நம்ம பொறுமையா எடுக்கிற நேரம். அதுக்காக உங்களுக்கு 1 hour இப்போ எக்ஸாம்பிள் வந்து 2 hour பொறுமையா இருக்கிறது. சரியா? உங்களுக்கு வந்துட்டேன். இப்போ எக்ஸாம் எடுக்கிற பிள்ளைகளுக்காக வர்றேன். சரியா? அவர் சொல்றாரு, நீங்க ஒன்றிலும் இராமல் பூரணராயும் இருக்கும்படிக்கு பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்ய வேண்டும்? பொறுமை மிக முக்கியம். ஆமாவா இல்லையா? ஒரு விஷயத்துக்கு 1 முறை 2 முறை அல்ல, பல முறை நீங்க என்ன செய்யலாம்? நீங்க டைம் எடுத்து இதை செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு ஆலோசனை பண்ணி சீட்டு போட்டு வேற என்னது அடையாளம் கண்டு ஏதோ ஒரு காரியங்களை செஞ்சு நீங்க பொறுமையா இருக்கிறதுனால பிரச்சனையே இல்லை. ஆமே, அதுதான் சொல்ற. பொறுமையா இருந்து அப்ப நீங்க பொறுமையா ரிலாக்ஸா ஒரு காரியத்தை செய்கிற பொழுது அதிலே நீங்கள் நிறைவை காண்பீர்கள். ஒரு திருப்தி உண்டாகும். நல்லா எழுதிட்டேங்க, நல்லா செஞ்சுட்டேங்க. ஆமாவே இல்லை? ஒரு காரியத்தை சில பேர் சொல்லுவாங்க, நான் நல்ல டேஸ்டாக பிரியாணி செய்வாங்க. சில நேரங்கள் ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டா, இப்போ சிஸ்டர்கிட்ட சில நேரம் இன்னைக்கு நீங்கள் நல்லா செஞ்சுருக்கீங்களே அப்படின்னு கேட்டால், அவங்க அடுத்த முறை அதை செய்யறதுன்னா அதுக்கு பிறகு வாழ்க்கையில் சாப்பிடவே முடியாத அளவுக்கு போயிடும். ஏன்னா அந்த ஆசைகளை டென்ஷனில் அப்படி செய்வான்னு சொல்லிட்டு அதை செஞ்சு இது செஞ்சு அது உப்போ இல்லாட்டி ஏதோ வந்து வெந்தோ குழஞ்சோ ஏதோ போயிட்டு என்ன ஆயிடும்? அந்த ஆரம்பத்தில் சாப்பிட்டு அந்த பிரியாணி என்ன ஆயிடும்? அந்த மாதிரிக்கு நம்ம என்னது பொறுமை இழந்துருவோம். ஆமாம் இல்லையா? சில நேரங்கள் யாரும் வீட்டுக்கு வாரோம் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிருவோம்? எப்பொழுதும் நல்லா சமைச்சிருப்போம். அவன் ஆனால் யார் வர்ற நேரம் சமைக்கணும் என்ன ஆயிடும்? அப்படி செஞ்சுட்டு வராங்கன்னு சொல்றாரு. பொறுமையா செய்யும். அப்படி பூரண கிரியை அடைய முடியும். அப்ப நீங்க அது பூரணமா இருக்கும், திருப்தியா இருக்கும். ஆமா இல்லையா? சொல்றாரு, யாரையும் என்ன செய்ய மாட்டாரா? கடிந்து கொள்ள மாட்டார். எந்த விஷயத்துல? அவருக்கு உகந்ததை நாம் கேட்கிற பொழுது என்ன செய்ய மாட்டாரு? கடிந்து கொள்ள மாட்டார். அப்ப அங்க சாலமோன் கேட்டது கர்த்தருக்கு எப்படி இருந்தது? ஏன் எப்படி உகந்ததா இருந்தது? தேவன் விரும்பினதை என்ன செய்யலாம். அப்ப நீங்கள் என்ன செய்யணும்? ஆவிக்குரிய பிள்ளைகள் என்ன செய்யணும்? அவர் விருப்பத்துக்கு ஏற்ற காரியத்தை அவர்கிட்ட கேட்கணும். அதுதான் மிக முக்கியம். அது சீக்ரெட். நீங்கள் அவருக்கு விருப்பமான ஒரு காரியத்தை நீங்க கேட்டு செஞ்சுட்டா அவர் என்ன செய்வாரு? அதுக்கு பிறகு என்ன செய்வாரு? உங்க லிஸ்ட் எடுத்து பார்ப்பாரு. சரியா? அப்ப உங்க லிஸ்ட்ல போட்டிருக்கும், எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு கார் வேணும், எனக்கு வேற என்ன வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னு எழுதி வச்சிருப்பீங்களே. அந்த லிஸ்ட உங்களுக்கு தெரியாம அவர் என்ன செய்வாரு? வாங்கி கொண்டு வந்து, திஸ் இஸ் மை என்னது சீக்ரெட், வேற என்னது சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுங்க. பாருங்க, அப்படியே இருக்குங்க. 6 மணிக்கு தண்ணிக்கு கொண்டு போன ஆகலாம், காலையில் போறோம் அப்படி குதிச்சுட்டு ஓடும். ஈவினிங் வர்ற நேரம் எல்லாம் எப்படி செய்யும்? அப்படி இருக்கு. உங்க கையில் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு இந்த மார்ச் மாதம். அதை வாங்குறவங்க எப்படி இருக்கிறாங்க? சரி, நான் முடிச்சுட்டேன். அந்த வருஷம் உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூரணம். இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் நீங்க உங்களை நினைக்க கூடாது, எனக்கு கிடைக்குமா எனக்கு கிடைக்குமா, அப்படி அல்ல. யாவருக்கும். இந்த இடம் தான் நமக்கு முக்கியம். எது?
அந்த யாவருக்குங்கிறத தான் நம்ம பேர் எழுதியிருக்கு. ராமன் சொல்லுங்க. அதில் உங்கள் பேரை போட்டுக்கிறேங்க. எனக்கும் அப்போ எனக்கும் நானும் ஒரு விஷயம் கேட்டிருக்கேன்னா எனக்கும் என்ன நடக்கும், எனக்கும் கிடைக்கும். ஆமாவே இல்லையா? நான் ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்க? நானும் ஒன்று கேட்டிருக்கிறேன். பாருங்களேன், அவர் எப்படி கொடுக்குறாரா? பரிபூரணம். ஆமாவே இல்லையா? நேற்று நாங்கள் தியானித்தோம். என்னது கொடுத்தாரு? பரிபூரணம். ஆமாவே இல்லையா? ஒருவரை என்ன செய்ய மாட்டாரா? ஏன்? அவரிடத்துல தானே எல்லா நன்மைகளும் இருக்கிறது. அங்கே ஆண்டவரிடத்துல சீசர்கள் எல்லாம் ஓடி போயிடுவாங்க. இந்த 70 பேர் போயிடுவாங்க. அவர் பேதுருவை பார்த்து கேட்பாரு, என்ன ஐயரே நீங்கள் ரெடி ஆயிட்டீங்களா போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொல்வாரு? நம்மிடத்துல தானே என்ன இருக்கிறது? ஆமீன், தெய்வ வார்த்தை இருக்கிறது சொல்லிட்டு. ஆமாவே இல்லையா? அதுபோல் ஆண்டவருடைய சாய்ஸ் அப்படித்தான். நம்ம வேணும்னா கொடுப்பாரு, வேணும்னா அவர் போய் மல்லு கட்டிக்கு அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டோம். கொடுக்கணும்னு வாங்கிக்கிறோம். ராமீன் பழகிக்கிறோம். அவர் கொடுக்குற நேரம் என்ன செய்யணும்? வாங்கி கொள்ளணும். ஒருத்தரையும் கண்டு கொள்ள மாட்டார். அவர் தகப்பன். எடுத்து சொல்றாரு. ஆனாலும் அதுதான் மிக முக்கியம். அவர் விசுவாசமா போயிட்டு என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. அது நம்ம மற்ற இடங்களை போய் நம்ம கேட்கலாம். மூஞ்சை பார்த்து கொடுப்பான் சில பேர், என்னது உடுப்பை பார்த்து கொடுப்பான் சில பேர், கொடுக்கவே மாட்டாங்க. போனோடனே கதை மூடி விட்டுருவான். ஆனால் இவர் அப்படிப்பட்டவர் அல்ல. இவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவராக இருக்கிறார். ஆமாம் இல்லையா? நாம தான் கடினமான யோசனையில நம்ம நினைக்கிறது. ஆனால் அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் நமக்கு அதனால் ஆனாலும் அவர் எவ்வளவு சொல்றாரு பாருங்க. விசுவாசம் எவ்வளவு பெருசு? கடுகளவு. அதான் சொல்ற எவ்வளவு. அதுதான் மிக அந்த கடுகளவு. அந்த விசுவாசம் தான் என்னது? ஒரு பெரிய ஒரு என்னது மலை இல்லைம்மா, ஒரு பெரிய ரிவார்ட். உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகுது. உங்களால வாங்க முடியாது, எட்டாதது, அறியாதது, நினைச்சே பார்க்க முடியாது. எப்படி சிஸ்டர் இதை வாங்கினீங்க? வாங்க லோன் வாங்கி கொடுத்தோம். சொல்லாது. லோன் கொடுத்தது அவர் தான், கொடுக்க வச்சது அவர் தான். ராமேந்திரன் அரசாங்கத்தின் மூலம் சொன்னீங்கன்னா நமக்கு நம்ம மாதிரி நாடுகளுக்கு கொடுக்கறதுக்கு ஆண்டு வச்சிருக்கிறார். நம்ம சரியான இஸ்ரவேலர்களாக இருந்தால் அவரே மல்லு கட்டி வாங்கிக்கிறோம். ஆமாவே இல்லையா? நம்ம சும்மா என்னது ஒட்டப்பட்டவங்கனால நமக்கு ஆண்டு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? ஆமாம் வாங்க என்னது சிபிஎம் எல்லாம் அவங்க விசுவாசத்தில் மருந்தே எடுக்க மாட்டாங்க. அது நல்லதுன்னு சொல்ல முடியாது, கெட்டதுன்னு சொல்ல முடியாது. அது விசுவாசத்தை பொறுத்தது. ஆனால் நான் என்ன செய்யக்கூடாது? உங்களை அந்த விசுவாசத்துக்குள் நடத்தக்கூடாது. ஆமாம் இல்லையா? இப்போ நான் மருந்து எடுக்காம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்யக்கூடாது? மருந்து எடுக்கிறவங்க அவிசுவாசம் நான் சொல்ல முடியாது. அவங்க உங்களை விசுவாசத்தை பொறுத்தது தான். ஆகவே ஆனாலும் சந்தேகப்படவே கூடாது. சந்தேகப்படனா ரிட்டர்ன் போயிடணும். அப்ப என்ன செய்யணும்? ஆமாம், வர்றீங்க ஒரு விஷயத்துக்கு வந்தா என்ன செய்யணும்? சொல்லிட்டு அப்போ கூட தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சிஸ்டர். நான் நினைச்சேன் நீங்கள் கொடுக்க மாட்டேதான் நினைச்சேன். கர்த்தர் பேசியிருக்கிறாரு. நான் ஜோம் பண்ணிக்கிட்டே வந்தேன். இந்த விளையாட்டெல்லாம் நடக்காது ஆண்டவர்கிட்ட. அவர் அங்கே வர்றேன்னு கதவு அந்த கதவு மூடு, காப்பி கதவு மூடு. யார் வேற யாரு? மேகாவேல் கத்தி எடுத்து குத்து அப்படிங்கிறார். யாருக்கு அது போய் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் எவ்வளவாகினோம்? இன்னைக்கு சொல்றார். அப்புறம் நீங்கள் 33 என்ன செய்ய வேண்டும்? ஸ்பெஷல் நம்பர் 333 நம்மவே இல்லையா? அந்த 333 என்ன செய்ய வேணும்? என்ன செய்யணும்? வேற ஒரு நம்பர் சொல்லுங்க. ஃபோன் நம்பர் வேறு என்ன இருக்கு? ஐம்பது 15 சங்கீதம் 50-15 ஆபத்து வேலையிலே. இதெல்லாம் ஃபோன் நம்பர்ஸ் மாதிரி தான். அது மனசுக்குள்ளே வச்சுக்கொள்ளணும். வச்சுக்கொள்ள சந்தேகம் இல்லாமல் நீங்கள் கேட்குற பொழுது கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? கடைசி அந்த ஒரு வசனம் போட்டு வாட்சி முடிச்சிருமா? 33-14 வாசிக்கணும். எரேமியா மற்றும்
நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் வேற யாரும் இல்லை. யார் சொல்றது? கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்ல வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஆமென். கர்த்தர் நல்லவராக கேள்வி ஜெபம். ஒவ்வொரு காரியங்களை சிந்தித்து பயம் அல்லாதபடிக்கு ஆமென். இந்த எக்ஸாம்ல நல்ல விசுவாசம் எடுத்து அடுத்த கட்டங்களுக்கு போவதற்கு ஆண்டவரே உம்மிடத்திலே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் என்று சொல்லுங்க. ஆமென். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆமென். உங்களுக்கு தெரிந்த பிள்ளைகள், அக்கம் பக்கம் இருக்கிற பிள்ளைகள், ரோடுகள் எவ்வளவு பிள்ளைகள் போய்கொண்டிருக்கிறாங்க. ஆமென். இந்த பிள்ளைகளோடு எக்ஸாம் எடுக்கிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் ஆமென் ஆமென் ஆமென். எங்கெல்லாம் பிள்ளைகள் எக்ஸாமுக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு விசேஷ கிருபையை கொடுக்கும்படியாக, விசேஷ கிருபை ஞானத்தை கொடுக்கும்படி, விசேஷமா நம்முடைய சபையில் இருக்கிற பிள்ளைகள் ஆமாம் ஆண்டவரே நல்ல வெற்றி பெற்ற பிள்ளைகளாய் வந்து சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய பெயர்கள் பத்திரிகைகளில் வர வேண்டும் ஆண்டவரே. அந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுவீராக. விசுவாசிகளுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்படுகிறது. இந்த தேவன் அப்படியாக இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாமத்தினாலே நீர் ஆண்டவரே அப்பா உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் இவர்களுக்கும் ஒரு வேறுபாடை காட்டுவீராக ஆண்டவரே. தானியேலுக்கு வெளிப்பாடை கொடுத்தது போல இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்கும்படியாக நான் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாம், எடுத்த பிரயாசைகள் ஒன்று வீணா விருதாய் போகக்கூடாது ஆண்டவரே. குதிரை இந்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படுவோம். ஜெயமோ ஜெயமோ ஜெயமோ. கர்த்தராழ்வது கர்த்தராழ்வது ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. சரிகிற பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் கர்த்தர் பலப்படுத்தும். அநேகர் சபைக்கு வர முடியாதபடி கட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஒருமனப்படுவோம். இந்த பிசாசின் கட்டுகளிலிருந்து கட்ட அவிழ்க்கப்படும்படியாக வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோம். நம் சபைக்கு வருகிற பிள்ளைகள் சில மன தாக்கங்களோடு அல்லது மன கசப்போடு கூட இருக்கலாம். ஆமீன். அந்த பிசாசு கொண்டு வந்து தந்திரமாக அவர்களை சபைக்குள்ள வர முடியாதபடிக்கு, சத்தியத்தை கேட்க முடியாதபடிக்கு ஒரு இருமாற்றுள்ள ஒரு ஆவி அவர்களுக்கு செயல்படுகிறபடினால், ஒரு ஏனோ தானோ என்று சொல்லி செயல்படுகிறபடினாலே இயேசுவின் நாமத்தினாலே கட்ட அவிழ்க்கப்படும்படியாக எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். ஆமீன். சபை வளர்ச்சிக்கு ஆமீன் ஆமீன். இப்படிப்பட்டவர்கள் தான் வெளியில போயிட்டு சில நேரங்களில் சபையை தூசிக்கிறவர்களும் ஆமீன் பல காரியங்களை செய்வதற்கு அவங்களுக்கு தூண்டுதலை சத்துரு ஏற்படுத்துவார். ஆகவே அந்த நிலைமைக்குள் வராதபடிக்கு தேவன் அவர்களை ஆமீன் சரியான பாதையை கொண்டு வர உணர்ந்து வருவதற்கு தேவன் கிருபை பாராட்டும்படியாக நாம் கேட்கிறோம். தடைகள் எல்லாம் விலகட்டும் ஆண்டவரே. தடைகள் எல்லாம் விலகட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவரே சமாதானம் தங்கட்டும், சந்தோஷம் ஆறுதல் தங்கட்டும் என்று சொல்லி சொல்லிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொருவரையும் ஒரு கருத்தில் போகிறேன். வழி தவறி போகாதபடி சங்கீதம் 50 நாங்கள் தியானிக்கும்படியாக ஆமீன். கர்த்தர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் சரியான பாதையை கொண்டு நடத்தும்படியாக உடைய கிருபையினாலே ஓடிக்கொள்கிறாக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் நல்ல நாமே. ஆமீன்.